வணக்கம். ரொம்ப துக்ககரமான நாள். நேற்று அதை என்ன சொல்லுவாங்க, ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. தோழி சகோதரி ராஜேஸ்வரி அவரோட மரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது அவங்களே சூசைடுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு வார்த்தைகளே இல்லை. நல்ல ஒரு பெண்மணி, ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இன்னோசென்ட்டாக இருக்கக்கூடியவங்க. செட்டில் சமீபத்தில் ஒரு படம் பண்ணோம். அண்ட் நிறைய பிரபலமான சீரியலில் நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் கலைத்துறையை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குடும்பம் ஃபேமிலியாக கூட இருந்தாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஜீர்ணிக்க முடியாது. எனக்கு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா இந்த டைமில் வந்து எப்படி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் ரொம்ப புரியல. குடும்பத்தாருக்கு குழந்தைங்களுக்கும் கடவுள் எல்லாம் வல்ல என் பாபா வந்து அந்த சக்தியை கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி மரணங்கள் இனி எப்பவுமே நம்ம சொல்லுவோம், இது நடக்கக்கூடாது, இது ஸ்டாப் பண்ணோம் சொல்லிகிட்டே இருக்கோம். அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இது என்ன சொல்கிறது, ஆறுதல் சொல்கிற நிலைமையில் அவங்களும் கேட்குற நிலைமையில் அவங்களும் இல்லை. பட் நம்மளுக்கு வந்து உள்ளே ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கடவுள் இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க என்ன கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு குடும்பத்தார் அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக. சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர்தான் சின்னத்திரை நடிகை ராஜி அவர்கள். இந்த சீரியலில் நடித்ததன் மூலம் அதைத் தொடர்ந்து பல சீரியல்கள் மற்றும் சில வெப் சீரிஸ்களிலும் வாய்ப்புகள் குவிந்து வந்தது. இந்த சூழலில் குடும்ப பிரச்சனை காரணமாக ராஜி அவர்கள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர்கள் மற்றும் சின்னத்திரை உலை சேர்ந்தவர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் சின்னத்திரை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகரான ஜீவா ரவி அவர்கள் நடிகர் ராஜி அவர்களின் மரணம் குறித்து வெளியிட்ட வீடியோவில், நேற்று என் வாழ்வில் ஒரு துக்ககரமான நாள். அதாவது சின்னத்திரை நடிகர் ராஜேஸ்வரி அவர்களின் மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாதது. தோழியாக சகோதரியாக நன்கு பழகக்கூடியவர். அதனால் அவரது மறைவு என்னால் ஜீர்ணிக்க முடியாத ஒன்று. மேலும் அவருக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தையும், அதுவும் பெண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைத்திருக்கும் சமயத்தில் ராஜேஸ்வரியின் இந்த முடிவு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களின் குடும்பத்தார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக ஜீவா ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதேபோல் சமீபத்தில் நடிகர் ஜீவா ரவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தது படும் வைரலாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.